guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 12th நீட் பயாலஜில ஸ்டேமன், மைக்ரோஸ்பொராஞ்சியம் அண்ட் போலன் கிரெயின்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஸ்டேமனை ரெண்டு முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆம்பர் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட் அப்படின்றது நீளமா ரொம்ப தின்னா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அதாவது பூவோட காம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபிலமெண்ட். அண்ட் என்னோட ஆந்தர் பார்த்தீங்கன்னா பைலோப்டு ஸ்ட்ரக்சர். பை அப்படின்னா டூ அப்படின்றது அர்த்தம். இது ஒரு லோப் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு லோப் இருக்கு. ரெண்டு லோப் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுனால ஆந்தரை பைலோப்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ப்ராக்சிமல் எண்ட், அதாவது என்னோட ஃபிலமெண்டோட எண்ட் ரீஜன், லாஸ்ட் எண்ட் ரீஜன், அதான் ப்ராக்சிமல் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எதோட அட்டாச் ஆகியிருக்கும் அப்படின்னா என்னோட ஃப்ளவரோட பெட்டல்ல அட்டாச் ஆகிருக்கலாம், இல்லனா ஃப்ளவரோட தெலாமஸ்லயும் அட்டாச் ஆகிருக்கலாம். பெட்டல்னா என்னன்றத நான் முன்னாடி இருக்கிற வீடியோல சொல்லியிருப்பேன். தலாமஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளவரோட ஒரு டயக்ராமேட்டிக் ஸ்ட்ரக்சர். இந்த செப்பலுக்கு கீழே, அதாவது இங்க லோபியூல் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் தெலாமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா நம்ம ஓவரிக்கு ரொம்ப கீழே இருக்கிறது ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் திக்கா இருக்கும். அதுதான் நம்ம தெலாமஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னோட இந்த ஃபிலமெண்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணு பெட்டலோட எண்ட் ஆகிருக்கலாம், இல்லனா என்னோட தெலாமஸ்ல எண்ட் ஆகிருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா அதாவது என்னோட ஸ்டேமனோட லென்த்தா இருக்கட்டும், கவுண்டா இருக்கட்டும், இது ஒவ்வொரு ஃப்ளவர்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் இதுல சொல்லியிருப்பாங்க. The number and length of stamen are variable. ஓகே, நெக்ஸ்ட் இது கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரலானதா, அது நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். ஒரு டிப்பிக்கலான ஏஞ்சியோஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய ஆம்பர் பைலோப்ட் with each lobe have two theca, அதனால டைதீக்கஸ். அதாவது ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஆம்பர் பைலோப்டு ஸ்ட்ரக்சர். பைன்றது டூன்னு அர்த்தம். ரெண்டு லோப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒவ்வொரு லோப்லயும் பாத்தீங்கன்னா தீக்கா இருக்கும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா டைதீக்கஸ், ரெண்டு தீக்கா இருக்கிறதுனால டைதீக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன் நான் சொல்றேன். மோஸ்டா பாத்தீங்கன்னா ஆந்தர் லோப் மோனோதீக்கஸும் இருக்கு, டைதீக்கஸும் இருக்கு. மோனோதீக்கஸ் அப்படின்றது எந்த ஆந்தரோட லோப்ல ஒன்னு இருக்கோ அத மோனோதீக்கஸ்னு சொல்லுவோம். அண்ட் டைதீக்கஸ் அப்படின்றது ஆந்தருக்கு ரெண்டு லோப் ஆர் ரெண்டு தீக்கா இருக்கிறத நம்ம டைதீக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அதோட பிக்சர் ரெப்ரசன்டேஷன். ஜென்ரலா பாத்தீங்கன்னா பைலோப் டைதீக்கஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஒவ்வொரு தீக்காவையும் செப்பரேட் பண்றதுக்கு ஒரு லாங்கிடியூட்னல் வைஸா ஒரு டிஷ்யூ இருக்கும். அது பாத்தீங்கன்னா ரெண்டு தீக்காவையும் பாத்தீங்கன்னா எனக்கு செப்பரேட் பண்ணும். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் கட் செக்ஷன் தான் எதுனா ஆம்பரோடது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆந்தர்ல பாத்தீங்கன்னா 4 சைடட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது பாத்தீங்கன்னா டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர், 4 சைடட் ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுனால டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஒவ்வொன்றுலயும் பாத்தீங்கன்னா 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும். இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா தான் என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் ஆகி எனக்கு போலன் சாக்கா கிரியேட் ஆகுது. அந்த போலன் சாக் உள்ளதான் போலன் கிரெயின்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, அண்ட் ஒவ்வொரு லோப்லயும் பாத்தீங்கன்னா 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும். பாத்தீங்கன்னா இதான் ஒரு போலன் சாக். போலன் சாக் அப்படின்றது என்னன்னா போலன் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் போலன் சாக். ஸோ இது ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியா, அதாவது இந்த பிங்க் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ரவுண்டில் இந்த பிங்க் ஸ்ட்ரக்சர், இது ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியா. இங்க ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கு, இது ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியா, அண்ட் இது ஒன்று அண்ட் இது ஒன்று.
இதுதான் மைக்ரோஸ்பொராஞ்சியான்னு சொல்றோம். இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா ஒவ்வொரு லோப்ல பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லோபு அண்ட் இது வந்து இன்னொரு லோபு. ஸோ ஒரு லோப்ல பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும். ஸோ டோட்டலா 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா வந்து இருக்கும். இது டெவலப் ஆகி போலன் சாக் கிரியேட் ஆகும். அந்த போலன் சாக் உள்ள தான் போலன் கிரெயின்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஜென்ரல் வீடியோ. இந்த டாபிக்ல எதெல்லாம் எம்சிக்யூவா கேட்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸ்டேமனோட 2 பார்ட்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபிலமென்ட் அண்ட் நம்மளோட ஆம்பர். ஃபிலமென்ட் அப்படின்றது லாங் அண்ட் ஸ்லெண்டர் ஸ்டாக் அண்ட் ஆம்பர் அப்படின்றது பைலோப்டு ஸ்ட்ரக்சர். டிப்பிக்கல் ஆம்பர் பார்த்தீங்கன்னா பைலோப்ட் அண்ட் டைத்தீக்கஸ் அண்ட் ஒவ்வொரு லோப்ல பார்த்தீங்கன்னா 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும். மைக்ரோஸ்பொராஞ்சியா போலன் சாக்கா டெவலப் ஆகி போலன் சாக் உள்ள வந்து என்னோட போலன் கிரெயின்ஸ் வந்து இருக்கும். அண்ட் என்னோட ஃபிலமெண்டோட அட்மோஸ்ட் லாஸ்ட் எண்ட்ல எதோட அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா ஃப்ளவரோட பெட்டலோட அட்டாச் ஆகிருக்கலாம், இல்லைன்னா தெலாமஸோடையும் அட்டாச் ஆகிருக்கலாம். இதான் மேக்சிமமா இருக்கக்கூடிய இந்த டாபிக்ல இருக்கிற எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மைக்ரோஸ்பொராஞ்சியமோட ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீட் ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.